ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரக் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ட்ரக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், பரவாயில்ல. ஆனால் இந்த அளவுக்கு இதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக், அது எம்ஏஎன் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் இதான் கொஞ்சம் ரேஞ்ச் நல்லா இருக்குது. அதை நம்ம சும்மா செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதோட வண்டி பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. பிளாக்கு எனக்கு பிடிச்ச கலர் தான். இதில் எதுவும் பாருங்கள், எல்லாமே நல்லா ரேஞ்சில் நல்லா தான் இருக்குது. கடைசி ஒன்று தான் இருக்குது, செலக்டடாக இருக்குது, பரவாயில்ல. இன்ஜினில் இன்ஜின் வந்து 715 போட்டிருக்கு. ஆனால் இங்கே அதுமே அந்த ஒரு ரேஞ்சே இல்லைங்க இங்கே. இல்லை, 750 ரேஞ்சே இங்கே இல்லை. ஆனால் 715 போட்டிருக்கு. அப்போனா இன்ஜின் இதில் உள்ள இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் டிரான்ஸ்மிஷன் இதுவும் இதுக்குள்ளது இல்லை, இதில் இல்லை. அப்போனா இன்பில்டாகவே அதில் இருக்க போகுது. கலரு மாற்றினா ஏதாவது மாறுமான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். பிளாக் கலர் இருக்குது, அவ்வளோதான் கலர் இருக்குது. ஒரு ரெட் கலரு அதெல்லாம் இருக்கா பார்த்தீங்களா? கலரை மாற்றினா அந்த இதெல்லாம் போயிடுங்க. ஆனால் பாருங்களேன், சூப்பராக இருக்கு பாருங்களேன். அந்த சைலன்சர் மாதிரி இருக்கு பாருங்கள், அது மட்டும் போயிடுச்சு பாருங்கள் கலரை மாற்றினா. ஆனால் சூப்பராக இருக்கு பாருங்கள் கலரை. அதனால் நம்ம சும்மா வெளியே வருவோம், வெளியே வந்துட்டு திருப்பி செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த கலர் நம்மளுக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணால் அப்புறம் வேணால் மாற்றிக்கலாம். அது தேவையா தேவையில்லையான்னு. இப்போதைக்கு எது மாற்றினாலும் மாறும். ஏன்னா இது ஒரு அசம்பிள் வண்டி. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு அசம்பிள் வண்டி தான். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. சில பார்ட்ஸ்லாம் வந்து அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரெடி பண்ண வண்டி தான், நம்ம கேம்லேயே இருக்கிற வண்டி கிடையாது. ஆனால் நல்லாயிருக்கு. இது எதுவுமே மாற்ற தேவையில்லை பாருங்க. மாற்றினா வேலைக்காகாமல் போயிடும். ம், ஓகேங்க. இதுதான் நம்ம எதுவும் கலர்லாம் மாற்ற போகிறோம். இந்த ஒன்றுக்காக தான் கலர் மாற்ற, இது மாட்டினா எல்லாம் போயிடுதுங்க. இப்போ இதுவே இருக்கட்டும், ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் வேணால் நம்ம எதாவது மாற்ற முடியாமல் பார்க்கலாம். ஓகே, இதான் இதில் எல்லாமே டிஜி தான் போட்டிருக்கு. ஆனால் என்ன இதுன்னு தெரில. இந்த இது தான் மாறுதுங்க, தெரியுதா? இங்கே இருக்கிற அந்த சைலன்சர் வேறு மாதிரி இருக்குது, இது சைலன்சர் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், இது வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் ஒன்று, இது ரெண்டும் ஒன்று. ஆமாம், ரெண்டும் ஒன்று. ஆமாம், ஓகே. இப்போ இது இருக்கட்டும். பர்ச்சேஸ் இங்கே இருக்குதான், இவருக்கு தானே கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம வண்டியை பார்த்துட்டு வரலாம். ஃபுல் பிளாக்கு. வண்டியோட சவுண்ட் எப்படி பார்க்கலாமா? பரவாயில்ல, சவுண்ட் நல்லா தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓ, உள்ளுக்குள்ளேயும் பரவாயில்ல, ஓட்டினா தான் தெரியும் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு. இப்போ நம்ம இதோட ஏதாவது ஒரு ஒன்று எடுப்போம், எடுத்து ஓட்டி பார்ப்போம். இங்கேருந்து என்ன இருக்குது? எடுக்காத எடுப்போம். ஏன்னா ரொம்ப பெருசு இது. எல்லாம் பெருசு தாங்க இருக்குது, ரொம்ப பெருசு.
தூரம் வேணும் தான், இப்போதைக்கு வேண்டாம். இது பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுற வரைக்கும் வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப சின்னதுங்க. கடைசியில் இங்கே பார்த்து தெரிஞ்சிடும். ம். ம். ஏதாவது எடுக்கணும்னு பார்க்குறேன். என்னது இது? ஓகே, இது ஏதோ ஒன்று ட்ரெயினோட இதுங்க, அது இருக்கட்டும். இதுனா ஒரே ராடு தானா? ஒரே ஒரு பைப் மாதிரி ஒன்று தான் இருக்குது. ஒன்று இடம் எடுத்துகிட்டு போகணும், வெயிட்டே இருக்காதடா. எல்பிஜி ஆல்ரெடி நம்ம எல்பிஜி எடுத்துகிட்டு போயிருக்கோம். பரவாயில்லைங்க, ரொம்ப சின்னதாக இருக்கே, ஆனால் அமௌண்ட் நல்லா இருக்கே. இப்போ எடுத்துப்போமா இதை? ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 16 நிமிஷம் தாங்க இருக்குது, நம்ம போகிறதுக்குள்ளே காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் இது. அதனால் வேண்டாம். யூஸ்டு பிளாஸ்டிக்ஸ் டாய். இது ஓரளவுக்கு இதுதான். எல்லாமே மில்க்கு. டீசல்லாம் எடுத்தாச்சு நம்ம ஆல்ரெடி. இது என்னது? இதெல்லாம் ரொம்ப பெருசு, தூரம் பெருசு தான், ஆனால் தூரம். உட்டு. போஸ்ட் டன் ஆரஞ்சு. இல்லை, தூரமாக இருக்குங்க. இது ஓரளவுக்கு பரவாயில்லையே. என்ன இது? சீஸ். இது நல்லா தான் இருக்கும் பொழுது. யூஸ்டு பிளாஸ்டிக் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வெளியே ரொம்ப தூரம் போங்க. பாருங்க, அநியாயங்க அதெல்லாம். பாருங்க, அதெல்லாம் அநியாயம். இது கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. வால், அது வேண்டாம். யூஸ்டு பேக்கேஜிங்க. இதெல்லாம் ரொம்ப தூரங்க. இது ஒரு நல்ல ஒரு ரைடாக இருக்கும். ஆனால் இது போனால் பிக் ரைடு, எவ்வளோ சீக்கிரம் வர்றாங்களோ வர முடியும். யூகேக்குள்ளேயே போத்தாவலங்க. யூகேக்குள்ளே போனாலே வேலைக்காகாது. எல்லாமே இனிமேல் யூகே தான். பாருங்கள், இங்கேருந்து எல்லாமே யூகேக்கு போய்டும். இது பரவாயில்ல, பாருங்கள். ஃபியூல் டேங்கர். இது எம்டி டேங்கர்னு நினைக்கிறீங்க? பரவாயில்லையே, ரொம்ப பக்கமாக இருக்கே. ரொம்ப பக்கம், அமௌண்ட் பெருசு. இது பாருங்க, இது பரவாயில்லைங்க. இது எடுக்கலாம் போகுது. இதுதான் நம்ம பார்க்கணுங்க. இது எப்படி வேகத்தையும் செக் பண்ணிடலாம், அதே நேரத்தில் இதுவும் பண்ணிடலாம். சிட்டிலீன். ஓகே, இது வேணால் எடுத்துக்கலாமா? பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே, அதுக்கு நம்ம இங்கே போகணும். இங்கே போகணுன்னா நம்ம என்ன பண்ணலாம்?
அதை நம்ம இது பண்ணிட்டு வரலாம். போட்டுடலாமா? போட்டுடலாம். இங்கேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆகுது. நம்ம அதை அப்படியே வெளியே வந்து குயிக் போயிட்டு இங்கே இருக்குது. ஐயோ, நேரத்தை பார்க்கலையே. பிஎம் 4 மணி நேரம் தான் இருக்குது தூங்குறதுக்கு. இப்போ 25 நிமிஷமா? ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். பாப்பா. வண்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு பூதம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்களேன். இல்லை, ஒருத்தன் வரான். பா, இவனும் ஒருத்தன் வரான். எதுக்கு இவனு 2 பேர் நிற்கிறானுங்க? எனக்காகவா? எனக்கு பயந்தாடா நிற்கிறீங்க? அடா பாவீங்களா. நல்ல சவுண்டு. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க ஃப்ரேம் வந்து ஒரு மாதிரி இருக்குங்கல்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓட்டுறதுக்கு தெரில. பார்ப்போம். இந்த இதான் இப்போ இறங்கிச்சு பார்த்தீங்களா? அதான் நல்லது. தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. லோடு எடுத்தால் தான் தெரியுங்க இது எப்படி, எந்த மாதிரி. இது வரைக்கும் இந்த வண்டியில் நமக்கு ஹை ஸ்பீடு கிடச்சதே கிடையாது. இது ஹை ஸ்பீடு. இது வந்து அசம்பிள் தாங்க. அதாவது கம்பெனி அந்த பேரில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு அசம்பிள் தான். அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே மாறும். டோட்டலாகவே எல்லாம் மாறிடும். பாருங்கள், குயிக்காக 100க்கு போகுது பாருங்கள். அது ஸ்பீட், நல்ல ஸ்பீடு வண்டி தான். ஆனால் லோடு இழுத்தா ஸ்பீடு வாங்குமா அப்படின்றது தான் தெரில. பாருங்க, ஒரே நிமிஷம். வண்டியோட லுக்கை பார்க்கவே இல்லையா? அதை பார்த்துருவோம். அதெல்லாம் முக்கியம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ போ. மேப்பு தேவையில்லை நம்மளுக்கு, அந்த உள்ளே இருக்குது. ஆனால் அதில் கரெக்டாக பார்க்க முடியல, தெளிவாக தெரியல. தெரியுதுங்களா? ஒழுங்காக தெரில. இந்த மேப் மாதிரி தெரில. பரவாயில்ல, ஸ்டேரிங் ஓரளவுக்கு போகிறதான் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ டீலர் இருக்காங்க வருது. சும்மா அதை விசிட் பண்ணுறோம். இங்கே நிறைய வேலை ஆட்கள் தேவைப்படுதாங்க. அதனால் அதை சும்மா விசிட் பண்ணுறது. ஓகே, இப்போ அப்படியே வெளியே வந்துடும். எங்கே இருக்க? இந்த சைடில் தான் இருக்க. என்டர். இங்கே 3 இருக்குது. நமக்கு இதே இருக்கலாம். இங்கே இருக்கிறீங்களா?
அவ்வளோதாங்க. இப்போ ஜம்ப் ஆகக்கூடாது, ஆச்சுன்னா வேலைக்காகாது. ஆகலை. அட்டகாசம் அட்டகாசம் அட்டகாசம். ஜம்ப் ஆகலைன்னே நல்ல விஷயம் தாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? ஓகே, வண்டி எடுப்போம். வண்டியோட வேகத்தை எப்படி செக் பண்ணிடணும். வேகம், பேலன்ஸு எல்லாமே செக் பண்ணணும். ஒன்றும் வரல. அடைச்ச வேகம் இருந்ததுன்னா இந்த வண்டியோட வச்சு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒம்பது மணி நேரம் தாங்க, அடிச்சு பிடிச்சி போயிடலாம். சவுண்ட் நல்லா இருக்குல்ல? MAN. ரெண்டு வண்டி தான் இருக்குது, நல்லா ஈஸியாக அதிலே. போ. பக்கா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சா வேகத்தை செக் பண்ணிடலாம். வேகம், பேலன்ஸு எல்லாமே செக் பண்ணுங்க. அது இதில் இதை தான் போனோம், அதுதான். நான் பாட்டுக்கு அதில் ஏறிட போகிறேன். இந்த வியூலாம் செக் பண்ணாங்க, அப்படி தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேலே போகணுமா கீழே போகணுமா? ஏய் என்னடா? ஓகே, கீழே தாங்க போகணும். திடீர்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு. இப்போ இதில் போகணுமா? ஆமாம், இதில் தான் போகணும். ரொம்ப குழப்பிக்காத.
ஒரு இது லயன் சிம்பிள் இருக்குங்க இதுக்கு. இதை மென்னு படிக்கணுமா இல்லாட்டா வந்து எம்ஏஎன் அப்படின்னு படித்தா போதுமா தெரியலையே. உள்ளுக்குள்ள சவுண்ட் நல்லா இருக்குல்ல, ஒரு பெரிய எந்த சவுண்ட் இல்லை, ஒரு மாதிரி ஆனால் என்ன ஒரு மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கனால எட்டத்தா இந்த ஹைட்டாக இருந்தவங்க வந்து குள்ளமாக இருக்கிறவங்க பெரிய வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இல்லை அந்த எட்டி பார்த்து ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. நம்ம ஸ்டேரிங் கொஞ்சம் இறக்கி விடணும்னு நினைக்கிறேன் கீழே, அதனால் அந்த ஸ்டேரிங் மறைக்குது. இந்த வண்டி வந்து வெளியே கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உள்ளே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பா புது இடம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை பழைய இடம் தான். திருப்பியுமா எங்கே இருக்கும் இது? வாயில நுழையிலங்க, ஏதோ லேண்ட், சுவிட்சர்லாண்ட், சாரி. பார்த்தீங்களா இது வந்து சிலிண்டர் மாதிரி இருக்கு பாருங்க, வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர் மாதிரி இருக்குது. ஏதோ அசிட்டிலின் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரில. இதுவும் ஏதோ ஒரு எரிபொருள் தான் நினைக்கிறேன். செக் போஸ்ட் யாரா வேணுங்க? இது வந்து பாஸ்போர்ட் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏதாவது வெளியே கண்ட்ரிக்கு போகிறனால. அதனால் அந்த பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம அதில் போயிருக்கணுங்க. சரி தப்பாக போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே இதுலேயும் பண்ணுவானுங்க நினைக்கிறேன், நம்புகிறேன், பார்ப்போம். நம்ம அதில் தான் போயிருக்கணும். இல்லைங்க போச்சுங்க, பின்னாடி நிற்கிறானுங்களா வேணாது. இல்லைப்பா தம்பி, அவசரப்பட்டு வராத, நான் தான் போகிறோம்ல. நான் இதுக்குள்ளே தான் போகணும். நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஏறா சார்னா இல்லை, இதுக்குள்ளே தான் போயிருக்கணுங்க. நான் என்ன பண்ணுறது, இதாகிட்டேன் ஓகேங்களா. இங்கே தான் நம்மளை மாதிரி வண்டிங்கெலாம் இங்கே தான் செக்கிங் போகுது.
நான் அதை பார்க்கல. பார்த்தீங்களா? இங்கே தான் சிம்பிளே இருக்குது. அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். என்டர். என்னது? செக்கிங் யுவர் டாக்குமெண்ட் செக்கிங் இது. இது வந்து இது கிடையாது. நம்ம வண்டி எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க. இது என்ன ஏரியான்னு பார்த்துடலாமா? பார்த்தீங்களா? ஜெர்மனிக்குள்ளே போகிறதுக்கான செக்கிங் இது பாருங்கள். அதான் ஜெர்மனி தான் கரெக்டான செக்கிங் எனக்கு தெரிஞ்சு, ஜெர்மனிக்குள்ளே போகிறதுக்கு. ஓகே, வேகத்தை செக் பண்ணி ஆகணும். வேகத்தை செக் பண்ணணும். வேகம் 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 வேகத்தை செக் பண்ணணும். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. உள்ள ஒரு அடி அடித்து பார்ப்போம் அப்படி போகுதுன்னு. வண்டி சாயக்கூடாது, சாஞ்சிச்சுன்னா கேலி. பாருங்க 100லாம் தொடுது, ஈஸியாக தொடுதுங்க. வேகம் கொடுத்தா தான் தெரியும் இதோட. பாருங்க ஈஸியாக போகுது பாருங்க. இது எம்டி தான் இல்லை எம்டி கிடையாதுல்ல, லோடு தான். பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கு உள்ளே கேட்கறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் தான் வளையும் போது தெரியும். ஓ ஓகே ஓகே, சாயுதுங்க. இல்லை சாயலை, சூப்பர். பிடிச்சிடாத, ஸ்லோ பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. இடிச்சிட்டேன்னா அப்புறம் தேவையில்லாத செலவு தான். 35 வரைக்கும் போச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அழுத்து பார்க்கணும். இதில் இருக்க சவுண்டு சரியில்லைங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குது சவுண்டு. ஒரு பெரிய வால்யூம் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸ்டேரிங் மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணுதே தவிர மற்றபடி ஓகே தான். ஓ தூக்கணுமா தூங்கணுமா தூங்கணுமா? சாயந்தரம் தான் ஆகுது, நைட்டு ஓட்ட ஓடி நினைக்கிறேன் டிரைவு. ஆமாங்க. பாருங்க நல்லா நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குங்க. ஐயோ பா, நல்ல வேலை அதே மாறிச்சு. அப்படி சவுண்டு இல்லை, சைலண்டாக போகுதுங்க. பா சூப்பராக இருக்குது லுக்கு. இது உள்ள பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க, வெளியே பர்ஃபார்மன்ஸ் தெரியல. ஆனால் உள்ள பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது ஓரளவுக்கு. இது நமக்கு டர்னிங்லாம் பெருசாக வரல. இண்டிகேட்டர் சவுண்டு கூட கேட்கறதுக்கு நல்லா இருக்கு.
வந்தாலும் தூங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது வரானுங்களா? இந்த வருது தூங்குற இடம் வரும். சூப்பர், நல்லா இருக்குங்க வண்டி. இந்த வண்டி வச்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பாப்பா அது வளைய வருது பாருங்க. ஓகே, சாயலை, இப்போ வரைக்கும் சாயலை. ஒரு கண்ட்ரோல் இருக்கு வண்டியில். ஆனால் இதில் கண்ட்ரோல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டேரிங் நல்லா வேலை செய்யுதுங்க பாருங்க, கரெக்டாக திரும்புது. அதுதான் அது சாயாமல் இருக்கிறது காரணம்னு நினைக்கிறேன். வேகமா போங்கப்பா, ஒரு தூங்குற இடம் வந்தால் நிறுத்தணும். இந்த சவுண்டு மட்டும் தான் கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது. உள்ளே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. அப்படியே இருக்கு. ஓகே, ரெண்டு கட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறானு பாருங்க. ரெண்டு கட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஏய், தூங்குற இடம் வரலப்பா இன்னும். நான் எங்கே பெட்ரோல் பங்க் வந்தால் தூங்கிடலாம், பார்க்கலாம். இந்த வண்டி உள்ளுக்குள்ளே நல்லா பர்ஃபார்மன்ஸுங்க, நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. வெளியே இருந்ததுன்னா 2-in-1. பாருங்க 140 தொட்டுச்சுங்க. ஏய் நல்லவனே, அம்மா தூங்கணும், அதுதான் ஒரு இது கொடுத்துனுக்குறாரு. பரவாயில்லைங்க, வெளியும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. நல்லா செட் பண்ணிடுறானுங்க. இந்த வந்துச்சுங்க தூங்குறடம். இங்கே போய் தூங்கிடலாம். பெட்ரோல் போட போகிறதில்ல.
தூங்குறடா இருக்கு. இதுலேயே நம்ம கரெக்டாக இது பண்ணலாம். தோப்பை ஓகே. இப்போ நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. எஸ், விடுகாலையில் 2 மணி. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். லைட் ஆன் பாருங்க. பரவாயில்ல, வெளிச்சம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே கூட ஒரு லைட்டாக வெளிச்சம் இருக்குது. அந்த இதனால் வர வெளிச்சம் நினைக்கிறேன். நைட் டைமில் உள்ளே ஓட்டுறது தான் நல்லது, வெளியே ஓட்டக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். இந்த லைட்டை போட்டு போவோம். ஐபிஎம் போட்டது நல்லது. இன்னும் நைட் நேரத்தில் ஓட்டுறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே, கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். ஓகே, அந்த வண்டி எங்கேயோ தான் வருது, பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நல்ல வண்டி கிடைக்கணுங்க. இன்னும் தேடித்தான் இருக்கேன். இன்னும் பெஸ்ட்டாக கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது. எப்படி வரான் பார்த்தீங்களா அவன்? நைட் நேரம் தான் பிரச்சனை. இப்போ ஏறவும் முடியாது. யாருன்னா ஓப்பா வழி விட மாட்டான் நம்புறாங்க. லைட்டாக தட்டினா கூட கேளிங்க. ஓரளவுக்கு ஏறிட்டோம். இதே ஸ்மூத்னஸில் போயிடணும், அவ்வளோதான். நல்லா பிக், அதான் நல்லா பவர்ஃபுல் வண்டியாக இருந்தால் பெரிய ட்ராவல்லாம் ஈஸியாக எடுக்கலாங்க. ஏன்னா நமக்கு டைம் சீக்கிரம் முடியும். இல்லாட்டா வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம்.
அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் போய் சேர்ந்துடலாம். ஒரு 5 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடலாம். 5 மணி. பா வண்டி பறக்குது. நான் 140 போயினுக்குது, அதான் பறக்குது. எவனும் குறுக்க வந்துடாதீங்கப்பா. அப்புறம் எங்கே ஸ்ட்ரெயிட்டு தான் போகணுமா? எஸ், ஸ்ட்ரெயிட்டு தான் போகணும். போயிட்டு 145 போயிட்டு இருங்க. திரும்பும்போது டிஸ்டர்ப் ஆகலை அந்த அளவுக்கு. ஆனால் இதோட ஃபுல் ஸ்பீடை இன்னும் பார்க்க முடியல நம்மளால். ஆனால் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். இது கொஞ்சம் பெரிய ரோடு ஆகுது. அதுக்குள்ளே ஒரு சின்ன ரோடு வருது. ஆனால் ஃபுல் ஸ்பீடை பார்க்க முடியல. இங்கே ஒரு பெண்டு வருது பார்த்தீங்களா? அட்டகாசம் அட்டகாசம். வண்டி நல்லா ஸ்மூத். பாருங்க, நூற்றி 120 கூட நல்ல ஒரு இது இருக்குங்க வண்டியில். நான்லாம் எல்லாத்துக்கும் ஹார்ன் அடிப்பேங்க. இவங்கெல்லாம் வந்து எதுக்குமே ஹார்ன் அடிக்க மாட்டானுங்க. ஒரு அப்படியே 40-50 தொட்டெல்லாம் பார்க்குறேன், அதுக்குள்ளே ஒரு ரோடு வந்துடுது, முடிஞ்சுதுங்க. அதுக்குள்ளே ரோடு முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸ்லோ பண்ணிக்கோ. கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். மணி 4, 4:45 ஆகுதுங்க. டீ குடிக்கலாம் இங்கே கடந்தா. டீ கடை தான் இதெல்லாம் பார்த்தா டீ கடை இல்லை. அவங்களாம் எந்த ஊர்க்காரங்களாம் என்ன குடிப்பாங்கன்னு தெரியல. காஃபி ஏதாவது குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான நிறுத்துற இடம் வந்து வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நடந்துருக்கணும்ல. பசிக்கிறதுக்கு, இந்த தூங்குறதுக்குன்னு ஒன்று வச்சானுங்களே, அது மாதிரி பசிக்கிறது, டீ குடிக்கிறது, சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்ம அதில் போகணுங்க. நல்ல வேலை வேகமாக போகல. ஒரு டவுட்டு தான், அதான் வேகமாக போகல. இல்லாட்டா போயிருப்பேன். இந்த பிராண்ட் நம்ம இதில் இருக்குங்க, இல்லைலாம் கிடையாது. ஆனால் இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்காரன் இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால்
இந்த பிராண்டு வந்து இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனிக்காரன் கொடுக்காடி கூட இதை ஒரு அசம்பிள் மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பக்காவா என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அந்த ஃபீச்சர்ஸ் வச்சு அவங்க ஒரு அழகான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இவங்க ரெடி பண்ண வண்டியை ஒரு ஃபைல் வாக்கி அந்த ஃபைலை வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். இது வந்து இப்போ பண்ணலங்க. இது வந்து ரொம்ப பழசு. அதாவது பழசுனா ஒரு 2020லையோ இப்போ பண்ணியிருக்காங்க இதை. ஷே, இவ்வளோ கிட்ட வரைக்கும் வந்து 15 நிமிஷத்துல வந்து இடிச்சிட்டேங்க. ஷே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற பாருங்களேன். பேசிக்கிட்டே வந்து இடிச்சிட்டேன். நல்லா தான் வந்திருந்தேன். கடையில் ஆட்லாம் கொடுத்துக்கிறானுங்க. எல்லாம் கரெக்டாக அப்படியே வந்து ஒரு கடையில் ஒரு இடி தேவையில்லாது. இது வந்து ஏன் தப்பு தான், வண்டி தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் வண்டியை நம்ம குறை சொல்ல முடியாது. நான் சிக்னல் வரும்போது கொஞ்சம் அப்படி புத்தி புத்தி பார்த்துருக்கணும், பார்க்கல. அதை இப்போ போன பாருங்க, அதே மாதிரி தான் போனேன். நல்லா இருக்குங்க இந்த ஊர். நிறைய காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது, தேட்டர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. பரவாயில்லைங்க இந்த ஊர். பாப்பா ஏதோ ஒரு நல்ல ஏரியா போகுதுங்க இது. இப்போ ட்ரெயின் வருதான் பார்த்துருவோம், இல்லாட்டா நம்ம தூக்கி சாப்பிட்டு போய் இவன் அவனாவது இதாகனா. ஒரு சுத்து குத்துக்கிறா பாருங்க, சுற்றி தான் நம்ம வந்திருக்கோம். அப்படியே போயிருந்தா நம்ம அப்படியே போயிருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி போகல, வந்துட்டோம். நம்ம இதில் போனோம் பார்த்தீங்களா, அது காரு, அது வந்து ட்ரக்குங்க. இங்கே தான் இருக்கா? என்ன ஒன்று தான் திறக்கிறானுங்க? அடப்பாவீங்களா, 2 திறப்பான்னு நினச்சேன், 1 தான் திறக்கிறாங்க. சரி பரவாயில்ல. என்டர். எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். ஐயோ குட் ஒர்க் தாங்க. கடைசி அந்த ஒரு பாயிண்ட் குட் ஒர்க்காக மாறிச்சுங்க. சே, பரவாயில்ல. கன்ஃபார்ம் சாம ஒரு வழியாக முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு அது சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ட்ரக்கை பார்ப்போமா? அது உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அதிலே தான் கனெக்ட் ஆகிருக்கு. வெளியே வந்துடலாம் அதை விட்டு. இங்கேயே வர முடியுமா?
அவ்வளோங்க. பா ட்ரக் நல்லா இருக்குல்ல ட்ரக்கு. அருமை. ஓகே. இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த வண்டி. இதுக்கு நான் கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் கொடுப்பேன் அந்த வண்டிக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்மூத்தாக தான் இருந்ததுங்க. எந்த கஷ்டமும் இல்லை. நான் தான் ஒரு சின்ன தப்பு பண்ணேனே தவிர அது மேலே எந்த தப்பும் இது வரைக்கும் வரல. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.